வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, தரிசனத்துக்காக எவ்வளோ நேரம் ஆகுது, அது கூடவே பிப்ரவரி மாதத்துக்கான எல்லா புக்கிங்ஸும் முடிஞ்சிருச்சு. மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான புக்கிங் இருக்குது. அது என்ன புக்கிங் அப்படின்ற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, 27ஆம் தேதி எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சாமி தரிசனம் செய்கிறதுக்காக அப்ராக்சிமேட்டாக 10 மணி நேரம் ஆகுது. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் பார்த்தோம்னா 3 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா வெறும் 7000 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை அதிகாலை டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு அபிஷேகம் இருக்கிறதுனால. இன்றைக்கி எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஆரம்பித்த 2 மணி நேரத்துலேயே அனைத்து டோக்கனும் காலி ஆகிடுச்சு. இந்த எஸ்எஸ்டி டோக்கன் பார்த்தோம்னா தினமுமே அதிகாலை 2 மணிக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசத்துலேயும், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்துலேயும், அலிப்பிரி நடப்பாத வழியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் தினமும் அதிகாலை 2 மணிக்கு கொடுக்குறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் வேணும்னு நினைக்கிறவங்க க்யூ லைனில் சீக்கிரமாக போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் கண்டிப்பாக வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி மெட்டில் பார்த்தோம்னா தினமுமே 3000 டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த டோக்கன் அதிகாலையில் 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மலையோட அடிவாரத்தில் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் 1200வது படியில் ஸ்கேன் செஞ்சுட்டு போகணும். ஸ்கேன் செய்கிறது ரொம்ப அவசியம். அடுத்ததாக பிப்ரவரி மாதத்துக்கான அனைத்து புக்கிங்ஸும் முடிஞ்சிடுச்சு. மார்ச் மாதம் போகணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் இருக்குது. அதை பற்றின தகவலை நம்ம பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் தெப்போற்சவம் அப்படின்ற ஒரு புக்கிங்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த தெப்போற்சவம் அப்படிங்கிறது 5 நாளைக்கு நடக்கும். இது எங்கே நடக்கும்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய புனித புஷ்கரணியில் நடக்கும். இந்த 5 நாளும் உற்சவ மூர்த்திகள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு நாள் புனித புஷ்கரணியில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. டிக்கெட்டை புக் பண்ணுறவங்க புனித புஷ்கரணி படியில் உட்கார வச்சு சாமி அதில் வலம் வரதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த தெப்போற்சவம் பார்த்தோம்னா ஆர்ஜித சேவா கேட்டகரியில் வரும். ஆர்ஜித சேவா புக் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான் இந்த தெப்போற்சவத்துக்கும். இந்த டிக்கெட்டும் பார்த்தோம்னா 500 ரூபாய் தான். ஆர்ஜித சேவாக்களில் நம்ம எப்படி சேவாவை முடிச்சுட்டு சுபதம் வழியாக போய் சாமி தரிசனம் செய்வோமோ அதே மாதிரி தெப்ப உற்சவத்தில் கலந்து முடிச்சதுக்கப்புறம் சுபதம் வழி என்ட்ரியாக போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வருவோம். இந்த தெப்ப உற்சவ திருவிழாவில் முதல் நாள் பார்த்தோம்னா சீதாதேவி சமேத ராமர் லக்ஷ்மணர் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். 2ஆம் நாள் பார்த்தோம்னா கிருஷ்ணர் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். 3ஆம் நாள் அன்னைக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட நம்ம மலையப்ப சுவாமி 3 முறை பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். 4ஆம் நாள் அன்னைக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட மலையப்ப சாமி 5 முறை வலம் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். அதே போல் 5ஆம் நாள் அன்னைக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட மலையப்ப சாமி 9 முறை வலம் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். இதில் எந்த நாள் யாருடைய தரிசனத்தை பார்க்கணுன்னு விரும்புகிற பக்தர்கள் அந்த நாளுக்கான டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். மார்ச் மாதத்தில் திருமலைக்கு பிளான் பண்ணுறவங்களுக்காக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். மேலும் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.